திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில்ல சுவாமி தரிசனம் செய்ய வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் பத்திரிகையாளர்கள் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில, அதாவது உங்க கூட்டணியில நடிகர் விஜயனுடைய தாவேகா கட்சி இணைவதற்கான வாய்ப்பு இருக்குதான்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கேள்வி இருந்திருக்கக்கூடியது அதுதான். தாவேகா என்டிஏ கூட்டணியில இணையமாறு. அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக பதில் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு. சமூக நீதியின் போல அவர்களுக்கு அக்கறை இல்லை. கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம்னு குற்ற பின்னணிகள் அதிகரிச்சு போயிருக்கு. கஞ்சா, போதைப் பொருட்கள், கள்ளச்சாராயம்னு சகஜ நிலையா ஆயிருச்சு தமிழ்நாட்டுல. இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா திமுகவுடைய ஆட்சியை அகற்றணும். அதற்கு ஒத்த கருத்துடைய தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்ட, தமிழக மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் திமுகவுக்கு எதிரான அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில இணையணும்னு விரும்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு உடனடியாக பத்திரிகையாளர்கள், அப்ப ஒரே கொள்கையில கூட்டணி அமையறது இல்லையா, அப்ப எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்றாங்களே, ஒரே கொள்கையிலான கூட்டணியா கிடையாதானே. அதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி பதில் சொல்லியிருந்தாங்க. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கையா? திமுக ஆரம்பிச்சதே காங்கிரஸ் எதிர்த்து தான். காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரே கொள்கையா? காங்கிரஸ் மிட்டாமராசுகளுக்கான கட்சியாக பார்க்கப்பட்டுச்சு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடித்தட்டு மக்களுக்கான கட்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரசுக்கும் ஒரே கொள்கையா? மத்தியில பல ஆண்டுகளாக காங்கிரஸை எதிர்த்துதான் கம்யூனிஸ்ட் வளர்ந்துட்டு இருந்துச்சு. கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அடிச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் கை கோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நீதி மையத்துக்கும் தேமுதிகவுக்கும் என்ன கொள்கை, முதல்ல அதை சொல்லுங்க. திமுகவுக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் தேமுதிகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரே கொள்கையா? கொங்கு தேசிய மக்கள் கட்சிக்கும் இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி முரண்பட்டு போய் நிற்குது. அதே அவர்கள் கட்சியினரை விமர்சனம் பண்றாங்க. இப்படி கொள்கை முரணாகவே ஒரு கூட்டணியை கட்டமைச்சு வச்சிருக்குது திமுக. அவர்கள் கொள்கைகளை பத்தி பேசலாமா? அதற்கு தார்மீக பொறுப்பு அவர்களுக்கு இருக்குதா? அவர்களுக்கு தேர்தல்ல ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு. ஏற்கனவே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏ கூட்டணியை அவர்களால் சமாளிக்க முடியல. இப்ப இருக்கக்கூடிய கூட்டணியை 180க்கும் மேலான இடங்களை நிச்சயமாக வெல்லும். இதுல தாவேக்காவும் இணைஞ்சிட்டுச்சுன்னா 1991 போல திமுக 2 சட்டமன்ற உறுப்பினராக பெருமாள்றது கஷ்டம். 225 இடங்களுக்கு மேலாக அதிமுக தலைமையிலான கூட்டணி விஜய் சேர்ந்துட்டா கிடைச்சிடும். அந்த அச்சத்துல, அந்த பயத்துல இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க.